ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கு பதிலாக வைட்டை ஏன் யூஸ் பண்ணுறோம், வைட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கும் வைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டாக ஏன் பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வைட் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு பில்டு டூல். ஓகேவா, இது ரியாக்ட் ஜேஎஸ்லே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ ஏன் வைட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதோட கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா ஈஸியாக செட்டப் பண்ணலாம். இதில் கான்ஃபிகரேஷன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து ஈஸியாக அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இந்த மாதிரி அதோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரியாக்ட் ஜேஎஸோட. இது வந்து இதோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இன் கிரியேட் ரியாக்ட் ஆப்போடது. தென் வைட் அப்படி போனீங்கன்னா இது வந்து வைட்டோட மெயின் திங் வந்து என்னன்னா இது வந்து இதோட பில்டிங் டூல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெவலப்மெண்ட் பில்டிங் டூல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வைட்டோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடு ரன் ஆன உடனே நம்மளோட சேஞ்சஸ் முடிஞ்ச உடனே ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு சர்வர்லேருந்து என்ட்ரிலேருந்து ஃபஸ்ட்டு ரவுட்டு, இந்த ரவுட்லேருந்து மாடல் 2 இப்படி தான் இதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். இதுவே நீங்கள் கிரியேட் ரியாக்டாக போனீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால தான் நம்மளோட வைட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் என்ட்ரி, ஃபஸ்ட்டு ரவுட்டு, தென் மாடல், தென் அதுக்கப்புறம் தான் பண்டில், அதுக்கப்புறம் சர்வர். ஸோ இந்த ப்ராசஸிங் சேஞ்ச் ஆகிறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதனால் நம்மளோட வைட்டை பற்றி பார்ப்போம். இப்போது எது பெஸ்ட்டு அப்படிங்க பார்க்கும்போது நம்மளோட வைட். ஓகேவா, ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் அதோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ அங்கேயே கொடுத்துருப்பாங்க இந்த பில்ட் டூல் ஃபார் த வெப், வைட் இஸ் பிளேசிங் ஃபாஸ்ட் front end build tool powering the next generation of web application அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இதுதான் மோஸ்ட் பாப்புலரான ஒரு வெப் டூலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உள்ளே போகலாம். ஓகே, வைட்டை பற்றி சொல்லணுன்னா இது வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் சப்போர்ட் ஆகும், இதை வந்து ஆன்லைனில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் பில்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரன் ஆகும். தென் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வெண்ணிலா, வியூ, ரியாக்ட், பெரி ரியாக்ட், வெண்ணிலா டிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இது வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சாட்டிஃபைங் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வைட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஆப் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் டூல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், இப்போ காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அந்த டெவலப்மெண்ட் டூலை தான் வெயிட் கொடுக்குது. ஸோ அதனால் இது இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் முன்னாடி இந்த பேக்கேஜஸ், என்பிஎம், இந்த வைடாக இருக்கட்டும், ரியாக்டாக இருக்கட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்வரான்மெண்ட் தேவை. அந்த என்வரான்மெண்ட்டை கொடுக்குறது தான் இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் ஜேஎஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு தனி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க கம்ஃபர்டபிலிட்டி நோட் வைட் ரெக்யூர் நோட் ஜேஎஸ் வெர்ஷன் 18+, அதாவது 18+க்கு மேலே, அதாவது வெர்ஷன் நேம். ஓகேவா, 18+ அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் தான் வைட் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 20+ இதுக்கு மேலே இருந்தால் தான் இட்ஸ் ரெக்யூர் ஹையர் ஆர்டர் நோட் ஜேஎஸ் வெர்ஷன்ஸ் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாங்க நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம்ஸ் React 1. என்னோடய க்ரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே இருக்குது. இந்த ஃபோல்டரை என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்பிஎம் கிரியேட் வைட் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஆனால் அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸா, ஜாவா ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம இங்கே அதுக்கு பதிலாக தான் கிரியேட் npm இங்கே கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ டைரக்ட்லி ஸ்பெசிஃபை த ப்ராஜெக்ட். அதாவது நம்ம என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கமாண்டை காப்பி பண்ணிப்போம். நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து டெம்ப்ளேட்ங்கிற கமாண்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ரியாக்ட். ஸோ ரியாக்ட்னு சேஞ்ச் பண்ணிப்போம். இது சம்திங் சிஸ்டம் வேறு. ஓகே, அப்புறம் நோ இஷ்யூஸ். நம்ம யூஸ் பண்ணுறது ரியாக்ட். ஸோ இது என்ன வேணால் நேம் வச்சுக்கலாம், நம்மளோட ஃபோல்டர் நேம் தான். நான் கிரியேட் மை ரியாக்ட் மட்டும் கூட கொடுக்கலாம், ஆர் சம்திங் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஸோ அடிஷ்னலாக இருக்கிறத ரேஸ் பண்ணிடுவோம். ஸோ என்டர். இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். வா, பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிடைச்சிருக்கு, அதுக்குள்ளே சம் ஃபைல்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் வந்து என்பிஎம்னும் இன்ஸ்டால் ஆகலை. என்பிஎம்னா என்னென்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்பிஎம் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத. கோட் டாட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளோட இந்த ஃபோல்டர் வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த மை ரியாக்டுக்குள்ளே பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கு, எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த என்பிஎம் நோட் மாடியூல்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகலை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த மை ஐஃபன் ரியாக்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மை ஐஃபன் ரியாக்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்பிஎம்மை இன்ஸ்டால் பண்ணுறோம். என்பிஎம் இன்ஸ்டாலுக்கு ஐ கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். என்பிஎம் ஐ. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஆகட்டும். நம்ம நோட் ஜேஎஸ் வந்து எப்படி இது ஆகிட்டுருக்கு. நோட் ஜேஎஸ் ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டத்தில் இருக்கா ஆல்ரெடி. இந்த என்பிஎம் ரன் ஆகிறதுக்கு ஒரு என்வரான்மெண்ட்டு தேவை. ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எங்கே வேணால் ரன் பண்ணி பார்க்குறது அந்த என்வரான்மெண்ட்டு ஃபஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா நோட் ஐஃபன் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த வெர்ஷன் வந்து கிடச்சிரும். ஓகேவா, நோடோட என்ன வெர்ஷன் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டாக வந்து 22+ வந்துருச்சு நோடு வெர்ஷன். நீங்கள் ரீசெண்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது நோடோட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனி இஷ்யூஸ் வந்தாலும் கமெண்டில் போடுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ என்பிஎம் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ செக் பண்ணுவோம் என்ன அந்த பேக்கேஜ். ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே நோடு மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும். கரெக்டாக இந்த நோடு மாடியூல்ஸ்குள்ளே தான் நம்மளோட அடிஷ்னல் என்பிஎம் பேக்கேஜஸ் எல்லாமே இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருந்துருக்கும். ஓகேவா, இப்போது நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு நோடு மாடியூல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பப்ளிக் இருக்கும், பப்ளிக் அப்புறம் எஸ்ஆர்சி இருக்கும். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் ஆப் ஜேஎஸ்எக்ஸ், மெயின் ஜேஎஸ்எக்ஸ், index.html இதெல்லாம் இருக்கும். இப்போ index.html அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி HTML மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் திங் HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபுல் ஜேஎஸ் கோடும் இந்த HTML கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு நம்மளோட வெப்பில் ரெண்டர் ஆகுது. ஓகேவா, இப்போது இங்கே ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, பாடிக்குள்ளே div id = root அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கிரிப்ட் ஃபைல் main.jsx மட்டும் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 ஃபைலுக்கும் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு main.jsx வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க, அங்கே போவோம். அங்கே போகும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து create root document.getElement by id root render strict modeக்குள்ளே ஆப்புங்கிற ஒரு காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுனா இந்த ஐடிக்குள்ளே இது வந்து ரூட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு
மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம இந்த ஐடியை கெட் பண்ணி ரெண்டர் பண்ணுறோம் app.jsx. அதை இம்போர்ட் பண்ணி ஆப்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த app.jsx குள்ளே போவோம். இங்கே தான் நம்மளுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அடிஷ்னலாக சிம்பிள் பேசிக் ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வைடும் ப்ளஸ் ரியாக்ட் இந்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் அந்த லேயர் HTML மெயின் JSX ஆப் JSX. இந்த நீங்கள் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணுற எவரி காம்பனன்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப் JSXக்குள்ளே தான் இம்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ மெயின் JSXில் வந்து டைரெக்டாக பண்ணாலும் ஒர்க் ஆகும். இட்ஸ் நாட் அ குட் வே. ஆப் JSXில் கொடுத்து அப்புறமேட்டுக்கு தான் அங்கே வந்து மெயின் JSXில் வந்து ஆப் JSXை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப் JSX ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளோட வெப்பேஜுக்கு ஃபுல் லோடு கொடுக்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ஆப் JSXில் கொடுத்து ஸோ அங்கேருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி எந்த மாடல் மட்டும் ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா npm நோட் பேக்கேஜ் மேனேஜர் ரன் dev அப்படின்னு கொடுப்போம். ஸோ ரன் ஆயிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் வந்து 5173 இதில் தான் ரன் ஆகும். இதை நம்ம கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் கொடுக்கும்போது நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வர் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இப்போது நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வைட் ரியாக்ட், இவ்வளோ தான் இந்த டெவலப்மெண்ட் டூலோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வைட்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.